ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 1 நாளாகமம் அதிகாரங்கள் 21 முதல் 23 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 1 நாளாகமம் 21 அதிகாரத்தில் சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாபீதை ஏவி விட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். எனவே தாபீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரை நோக்கி, நீங்கள் போய் பெயர்செபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே தொகை இடுகிறது என்ற காரியம் கர்த்தருடைய பார்வையிலே எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை உள்ளத்திலே வருமானால் அந்த காரியம் கர்த்தரால் வந்ததா அல்லது சாத்தானால் வந்ததா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமைக்குரிய காரியங்கள், நம்மை பெருமைப்படுத்துகிற காரியங்கள் என்பதெல்லாம் வரும்பொழுது அது அதிகமாக சாத்தானிடமிருந்தே வருகிறது. என்று சொன்னால் கர்த்தர் பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சாத்தானுடைய குணம் பெருமையின் குணம். அவன் தேவனுக்கு நிகராக தன்னை உயர்த்துவான். ஆனால் கர்த்தரோ தாழ்மையுள்ளவர். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவருமாய் இருக்கிறேன், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கிற கர்த்தர். இங்கே இஸ்ரவேல் தொகையிடுவது என்பது எப்படி தொகையிட வேண்டும் என்பதை தோரா தெரிவிக்கிறது. தோரா என்றால் முதல் 5 ஆகமங்கள், மோசேக்கு கற்பிக்கப்பட்ட ஆகமங்கள். அதில் யாத்திராகமம் 30வது அதிகாரத்தில் 11ஆம் வசனம் முதல் வாசிக்கும் பொழுது, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்களுடைய இலக்கத்தின்படிக்கு கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அந்த மீட்கும் பொருள் அரை சேக்கால் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதையும் குறித்து பார்க்கிறோம். பாவ நிவர்த்தி செய்யும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது ஐஸ்வர்யவான் அதை சேக்களுக்கு அதிகமாய் கொடுக்க வேண்டாம், தடுத்திறன் குறைவாகவும் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காரியத்தை நியமிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அது கர்த்தருடைய சந்ததியில் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் இஸ்ரவேல் புத்திரருடைய ஞாபக குடியாக இருக்கும் என்றதை தோரா தெரிவிக்கிறது, பஞ்சாகம் வேதம் தெரிவிக்கிறது. ஆனால் வேதத்தின் காரியங்களை மறந்து நாம் இஷ்டப்படி சுயத்தின்படி செயல்படும் பொழுது அது தேவனுடைய கோபாக்கினையை கொண்டு வந்து விடுகிறது. அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி தாவீதை ஏவினது. ஆனால் தாவீதோ அதை சரியாக அறிந்து கொள்ளவில்லை. சாத்தானுடைய காரியம் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த காரியத்திலே தாவீது சிக்கி கொண்டான். மக்களை தொகையிட வேண்டும் என்னும் தாவீதின் பாவமான ஆசையை கண்ட மக்கள் அவன் மீது அனுதாபமும் வருத்தமும் கொண்டார்கள். மோவாப் ஏற்கனவே யோவாப் எச்சரித்து சொன்னான், இஸ்ரவேல் குற்றமுண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்று சொன்னான். இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு ஆகாதபடியினால் இஸ்ரவேலை வாதித்தார் என்று சொல்லி யாத்திராக நாளாகமும் முதல் 1 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாதை வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது தனது தீர்க்கதரிசியாகிய தனது ஞானதிஷ்டிக்காரனாகிய காத் கர்த்தரால் அனுப்பப்பட்டு இந்த காரியங்களை சொல்லும் பொழுது தாவீது மனம் திரும்புகிறதை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேல் ராஜ்யத்தில் தேவன் தம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றி தாவீதை பயன்படுத்தினதினால் தாவீது தற்பெருமை கொண்டான். ஆனால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தான். தன் தேசத்தில் மக்களை கணக்கெடுக்க சொன்னதன் மூலமாக தன்னையும் தன் தேசத்தையும் உயர்த்தி தன் தேசத்தின் பலத்தை சார்ந்திருக்க விரும்பினான். இவ்வாறு கொள்ளையடித்து கொள்ளுதல், ஒரு சுயசார்பு உணர்வையும் பெருமையடித்தல், பெருமையோடு பேசுதல், பெருமையோடு செயல்படுதல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியங்கள் தேவன் வெறுக்கிற காரியங்கள். இதனால் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தாவீது வருத்தப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம்.
தாவீது தன் பாவத்தை அறிக்கையிட்டான். உண்மையிலே மனம் வருந்தி மனஸ்தாபப்பட்டான். அவனுடைய பாவம் அவனுக்கு மன்னிக்கப்பட்டது. எனினும் தேவன் உலகப்பிரகாரமான தண்டனை அவன் மீதும் அவனுடைய மக்கள் மீதும் வரவிட்டார். பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்ற பின்னரும் தேவனுடைய தண்டனை அளிக்கப்படும் என்பதை வேதாகமும் இங்கே தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தம்முடைய கீழ்ப்படிதல் இல்லாத மக்களுக்குரிய பாவத்தின் தண்டனையை அனுபவிக்க செய்கிற காரியத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவது. தண்டனைக்கு தகுதியுள்ளவர்கள் இரக்கம் காட்டுகிறவருக்கு தேவன். 15வது வசனத்திலே, எருசலேமை அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த சங்கரிக்கு போதும் நிறுத்து என்று சொல்லி நடத்துகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் இந்த சமூகத்திலே பாவங்களை அறிக்கையிடும் பொழுது, ஒரு சமூகத்தை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் தண்டனையை நிறுத்துகிறார். தொடர்ந்து 22வது அதிகாரத்தில் தேவாலயம் கட்டுவதற்கான ஆயத்தங்களை பார்க்கிறோம். 23வது காரியங்களில் யாரெல்லாம் அதை எதற்காக எழுப்புகிறார்? லேவியர்கள், கெர்சோனியர்கள், கோகாத்தியர்கள், மெராரியர்கள் ஆகியோர்கள் எழுப்புகிறதை குறித்து பார்க்கிறோம். நாமும் கூட தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே தேவ வசனத்தின்படி, வார்த்தையின்படி சரியாக செல்லுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுந்தரிப்போம். உணர தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.